ஓகே ஹாய் கைஸ், இன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் ஐசியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, என்னடா கிளாஸ் டி அப்படிங்கிறன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ், அதாவது நம்ம ஆடியோ சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் ஹெச் அந்த மாதிரி வந்து ஆடியோ கிரேடை வந்து பிரிப்பாங்க. ஓகேங்களா, அது மாதிரி இதில் வந்து கிளாஸ் டி நல்லாயிருக்கும், ஆடியோ கிளாரிட்டியும் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இடமும் காம்பேக்டாக அமையும், வாட்டேஜும் அதிகமாக எடுக்கலாம். ஓகேங்களா, கம்மியான பவர் கொடுத்தாலுமே அதிகமான வாட்டேஜ் வெளியே தள்ளும், இடமும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் போர்டு. ஓகேங்களா, உங்களுக்கு சின்னதாக இதுக்குள்ளேயே அடங்கிடும். ஓகேங்களா, இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் ஏபி டைப்லாம் போயிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈஸிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பெருசாக இருக்கும். ஐசி பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்கும், ஆனால் டிரைவர் போர்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அதிக பார்த்தீங்கன்னா இடத்தையே ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிடும். நல்ல ஸ்மால் சைஸில் சின்னதாக நான் ஒரு ஆம்பிள் செய்ய நினைக்கிறேன்னா இந்த மாதிரி கிளாஸ் டீ போட்டு ட்ரை பண்ணுங்கள், கிளாரிட்டியும் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து இந்த டிலே செக்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுவே ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா, ஒரு சில போர்டுலலாம் வரும், அதை நீங்கள் எந்த போர்டு வாங்குறீங்களோ அந்த போர்டோட இதில் எழுதியிருப்பாங்க, ஸ்பெசிஃபிகேஷனில் எழுதியிருப்பாங்க. இதில் ஸ்பீக்கர் டிலே இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சில கிளாஸ் டீ போர்டுலாம் வருது. ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, சரி நம்ம வளவலும் பேசாமல் இதுக்குள்ளே போவோம். ஓகேங்களா, இதை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேனுங்க. நம்ம டேப் தான் போட்டிருக்காங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதான் போர்டே இருக்குது. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இதோட ஐசி வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு 24 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளை இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இது வந்து ஆடியோ இன்புட் லைன். ஓகேங்களா, நம்ம இன்புட் கொடுக்குறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம ஹெட்ஃபோன் வழியாக கூட இதுக்கு வந்து ஆடியோ இன்புட் கொடுத்துக்கலாம், ஃபோனில் சொருவிட்டு ஒன்றில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கோசரம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த திருப்பி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்பீக்கர் சாக்கெட்டோடது, ஸ்பீக்கர் ப்ளஸ் ஸ்பீக்கர் மைனஸ்ன்னு எழுதிருக்குதுங்களா. அவ்வளோதாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பிசிபினால அங்கங்கே இது போட்டு ட்ராக் போட்டு வச்சுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த ஆடியோவோட இந்த போர்டோட வியூவே அவ்வளோதான். ஓகேங்களா, ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கும், ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா கெய்னர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஐசி யூஸ் பண்ணி கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ஸ்டீரியோ போர்டு. ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தாலும் நல்லா தெரிஞ்சு ஸ்பீக்கர் அவுட்புட் இந்த ரெண்டு இருந்துனாவே இது வந்து ஸ்டீரியோ போர்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே, இதோட ஆடியோ கிளாரிட்டியும் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் கூட மேக் பண்ணியிருப்போம், நம்ம சேனல்லே கூட இருக்கும், அதை கூட நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். ஓகேங்களா, நல்ல பெஸ்ட்டான ஒரு போர்டு தான். ஓகேங்களா, உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சேனலுக்கு எனக்கு ஒரு 50 வாட்ஸ் அவுட்புட் கிடச்சிதுன்னா எனக்கு போதும் அப்படின்றவங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதோட சின்ன சின்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு ஒன்றும் அடி வாங்குறதில்ல. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஹெவி வாட்டேஜ் போட்டு டவர் ஸ்பீக்கர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த கம்பெனி செட்டெலாம் வருதுங்க இல்லைங்களா, உங்களுக்கு இந்த சோனி பைனர் அதோட செட்டெல்லாம் வந்து ஹோம் தேட்டரில் வந்து சுத்தமாக வந்து போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து சர்வீஸும் பண்ண முடியாது, ஏன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்காது, அதுக்கு எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அது பிரிண்டர் சர்க்யூட்டில் வரும், அதாவது எஸ்எம்டியில் வந்ததுனால அது முக்கால்வாசி இதில் சர்வீஸ் பண்ண முடியாது, ஃபுல் டெட் கண்டிஷனுக்கு போயிடும். அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஒரு தனியாக ஒரு ஆம்பிளிஃபையர் செஞ்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டீ போர்டை வாங்கி வச்சு நீங்கள் அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 4 ohms and 8 ohms வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதோட ஓம்ஸ் ரேஷியோ நான் வந்து சரியாக பார்க்கல, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா.